சைடுல உட்காந்துரு நீ உட்காந்துரு சைடு உட்காந்துரு சைடு உட்காந்துரு சைடு பிரதர் உட்காருங்க சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் மாண்புமிக்க மனிதவள உறுப்பினர் அவர்களும் இணைந்து கொள்வார்கள். தற்போது மருத்துவமனையை சேவையை வழங்கக்கூடிய மருத்துவமனையை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மிக சிறப்பான மருத்துவமனை குழுமங்களின் அடுத்த சிறந்த சேவையை வழங்கக்கூடிய மருத்துவமனையாக மாகாவேரி மருத்துவமனை மாகாவேரி மருத்துவமனையின் லட்சணையை நம்முடைய மாண்புமிக்க மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து குழு அமைச்சர் அவர்களை சந்தோஷமா இருக்கு. இந்த காவிரி குடும்பத்தோட இந்த ஜேர்னியை கேட்கிறப்ப 1999ல ஆரம்பிச்ச அந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான படுக்கை வசதி கொண்ட பல்வேறு தரப்பட்ட சிகிச்சைகளை, தரமான மருத்துவ சிகிச்சைகளை வழங்குற அளவுக்கு இன்னைக்கு வாழ்ந்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய இமாலய சாதனை தான். இதெல்லாம் பார்க்குறப்ப ஒருத்தருக்கு ஒரு இந்த அளவுக்கு வரணும்னா ஒரு விஷன் வேணும். நிறைய பேர் டாக்டர்ஸ் முடிச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய சேவை எந்த அளவுக்கு நம்ம பண்ண போகிறோங்கிறது ஒவ்வொரு டாக்டரும் நம்ம தீர்வு பண்ணிக்கிறோம். ஒரு தனி மனிதனோட விஷன் எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய விஷன் இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டுன்னா அதுதான் ஒரு மாற்றம். நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு கல்வியை நம்ம தமிழக நாட்டுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த விதத்துல ஒரு மருத்துவத்துறையின் ஒரு அமைச்சராக எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கியதற்கு முதல்ல ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நம்ம டாக்டர்ஸ் காவிரி காவிரி குடும்பத்தின் நிறுவனர்ஸ் ஃபவுண்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து நம்மளோட இன்வைட் பண்ணப்ப கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும். ஏன்னா ஒரு பிரைவேட் செக்டரை வந்து நம்ம ஒரு காம்படிஷனா நம்ம பார்க்க முடியாது. as a health minister I see private sector as a strategic partner in the service delivery for the people of Tamil Nadu, because பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கிற பாப்புலேஷனுக்கு கண்டிப்பா பப்ளிக் செக்டர் மட்டும் பத்தாது. That's why we are partnering private sectors for the Chief Minister's comprehensive health insurance scheme. They are very important partners. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரைவேட் செக்டர்லையும் நமக்கு அரசு துறையில அரசு சார்பாக எந்தெந்த விதத்துல நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்துல நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. குறிப்பா ஒரு தனியார் மருத்துவ துறையில பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு 3 முக்கிய பங்கு இருக்கு. இப்ப நம்ம பொதுத்துறையில அரசு மருத்துவமனையில அனைவருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை அது ஒரு நமக்கு நிச்சயமா இருக்கு. நம்ம இன்னும் அந்த லட்சிய பாதையில நம்ம கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கு. நம்ம அரசு மருத்துவமனையில ஆரம்ப சுகாதார மருத்துவம்லாம் நமக்கு ஓரளவுக்கு நம்ம பரவலாக்கப்பட்டு விட்டாங்க. நம்ம அடுத்த இலக்கை நான் பட்ஜெட் உரையில பேசுறப்ப நான் சொன்னேன், நம்ம மாவட்ட மருத்துவமனையும் சரி தாலுகா மருத்துவமனையும் சரி அந்த லெவல்லையும் நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சையை நம்ம அந்த லெவலுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம இன்னும் நம்ம கடக்க வேண்டிய தூரம் அதிகமாயிட்டு. இன்னொரு பக்கம் தனியார் மருத்துவமனைகள்லாம் அவங்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா they push the level of excellence and research and innovation. அந்த லெவலில் அவங்களுடைய பங்கு சிறப்பாக இருக்க வேண்டிய தேவைகள். இந்த மாதிரி மருத்துவமனைலாம் பார்க்குறப்ப இதே மாதிரி நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும், நம்ம அரசு மருத்துவமனைகளும் இதே மாதிரி ஒரு சேவையை நம்ம வழங்கணும் அப்படிங்கிறது தான் என் மனசுல எண்ணமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் Tier 2 Tier 3 சிட்டிஸ்லையும் இந்த மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இன்னும் நம்ம நிறைய கொண்டு வரணும். நம்ம அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல நிறைய மருத்துவமனைகள் நம்ம எம்பேனல் பண்ணோம். அந்த மருத்துவ சேவை we have to give choices to the people. அதுதான் ரியல் ஃப்ரீடம், ரியல் எம்பவர்மெண்ட். பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கணும், சாய்ஸஸை கொடுக்கணும். நம்ம பிரைவேட் செக்டரோட நம்ம கம்பீட் பண்ணி அந்த சாதாரண மக்களுக்கு ஒரு தரமான மருத்துவ சிகிச்சை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கம்பீட் பண்ணி நம்ம அரசு மருத்துவமனை கொண்டு வர தேவை இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் கண்டிப்பாக எப்போ ஒரு மருத்துவத்துறையில ஒரு தலைமை எப்ப நம்ம வகிக்க முடியும்னா
அந்த எக்ஸலன்ஸ் when it is combined with empathy and ethics, அப்பதான் அந்த உண்மையான தலைமை அப்பதான் நம்ம எமர்ஜ் ஆகும். அந்த விதத்துல அந்த ரோலையும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய தேவை ஒரு தனியார் மருத்துவத்துறைக்கும் இருக்கு. இதை நான் சொன்னது பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃபவுண்டர் சொன்ன மாதிரி நம்ம இந்த பட்ஜெட்ல நம்ம மருத்துவத்துறைக்காக நம்ம அறிவிச்ச திட்டங்கள், புதிய அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 நான் அறிவித்தது போக பொது பட்ஜெட்ல நிதியமைச்சர் அறிவித்த திட்டங்கள், அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் அறிவித்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 புதிய அறிவிப்புகளை நம்ம மேற்கொண்டிருந்தோம். இது கடந்த காலங்களிலிருந்து ஒரு பெரிய ஐ ஃபீல் திஸ் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட். பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் பழைய இருந்ததோட ஒரு கண்டினியூவேஷனாக பார்க்காம இது ஒரு நம்ம புதிய ஸ்ட்ராட்டஜிக் விஷன் நோக்கி நம்ம போயிட்டோம். நம்ம இந்த பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அவர் ரொம்ப தெளிவாக, அவருடைய சிந்தனை ரொம்ப தெளிவாக இருந்தது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறைய, மருத்துவத்துறைய, மக்கள் நல்வாழ்வுத்துறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது அவர் எண்ணமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசியை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதா முதலமைச்சருடைய நீண்டகால திட்டமா இருக்கு. இதுவரைக்கும் நம்ம மருத்துவத்துறையில நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், நோய் வந்த பிறகு அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கலாம், மருத்துவர்களை, செவிலியர்களை, மருந்து ஆளுநர்களை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கி தான் நம்ம இருந்துக்கணும். ரியாக்டிவா ப்ரோஆக்டிவா முதல் முறையாக நம்ம ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசியை நம்ம ஒன்று உருவாக்கணும். பொதுமக்களிடையே நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் டயட், நம்ம எக்ஸசைஸ், எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது பிரைமோடியல் ப்ரிவென்ஷன் நம்ம சொல்லுவோம். மருத்துவ துறையில பார்த்தீங்கன்னா நோய் வரத்துக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் நம்ம குறைக்கணும். அதுதான் ஒரு உண்மையான மருத்துவ கட்டமைப்பை ஒரு வலுவான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய நான் பங்கா பார்க்குறேன். அந்த விதத்துல இந்த நம்ம அவர் சொன்னப்ப உடனடியாக நம்ம துறை சார்ந்த அதிகாரிகிட்ட பேசி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசியை நம்ம உருவாக்கணும். மக்களுக்கு, அனைத்து பொதுமக்களுக்கும் நமக்கு எந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து வகையான தகவல்களும் அவங்களுக்கு சென்றடையும். There should not be any discrimination with regard to access to health information அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமா இருக்கு. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி எண்ணெய், நம்ம சமைக்கிறதுக்கான எண்ணெய் நம்ம பயன்படுத்தணும், அப்புறம் குறிப்பாக நம்ம உடைய கேலரி லெவல் எந்த மாதிரி எடுத்துக்கணும், இன்னொரு விஷயம் நம்ம உணவுல எந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ கரண்ட் ரிசர்ச்லாம் சொல்றோம், எந்த அளவுக்கு நம்ம சுகர் நமக்கு பிரச்சனையும் அதே அளவுக்கு சால்ட், நம்ம உபயோகிக்கிற சால்ட் லெவலும் பிரச்சனை தான் சொல்றோம். நம்ம பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிறத விட கண்டிப்பா நீங்க ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல போறப்ப ஒரு 10% அதிக அளவு உப்பு இருக்கும். இந்த டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறோம். இதை மக்கள் டிமாண்ட், மக்களுக்கு அந்த உணர்வு, அந்த பாசிட்டிவ் அந்த பாலிசி மூலமா அவங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தா ஸ்லோவா அந்த டிமாண்ட், அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருக்கிற ப்ரெஷரை நம்ம குறைக்கணும். அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம கூடுதலா சேர்க்கிற உப்பு அளவும் படிப்படியா நம்ம சமுதாயத்துல குறைக்கணும். அது மூலியமா பாத்தீங்கன்னா தொற்றா நோய்கள் தான் இப்ப அதிகமா வளர்ந்துருக்கு. முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி நம்ம உருவாக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அரசு மருத்துவமனைகள்லாம் we need to develop a master plan, ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நான் எந்த மாவட்டத்தில் சொல்றேன், ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு பட்ஜெட்ல ஒரு 40 லட்சம் ஒதுக்குறாங்க, அடுத்த பட்ஜெட்ல ஒரு 2 கோடி ஒதுக்குறாங்க, இன்னொரு அடுத்த பட்ஜெட்ல ஒரு 50 லட்சம் ஒதுக்குறாங்கன்னா எப்பெல்லாம் நிதி ஒதுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பில்டிங்கை நம்ம கட்டுறோம். இப்போ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒரு இடத்துல ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறோம். அடுத்த பட்ஜெட்ல இன்னொரு பில்டிங் நம்ம பக்கத்திலேயே இன்னொரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறோம். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச்சே இல்லை. என்டையர் ஒரு பர்டிகுலர் மாவட்டத்துல இந்த 10 ஏக்கர் முழுதும் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா தனித்தனி பில்டிங்கா இருக்கு. ஒரு பேஷன்ஸ் எப்பெல்லாம் நம்ம ஒரு சிடி ஸ்கேன் நம்ம கொண்டு வரோம்னா அதுக்கு ஒரு பில்டிங் கட்டிடுறாங்க. அப்புறம் ஒரு டென்டல் ஃபெசிலிட்டி அந்த மாவட்டத்துக்கு நம்ம கொண்டு வரோம்னா அங்க ஒரு தனி ஒரு பில்டிங் கட்டும். அப்புறம் எம்ஆர்ஐ வரப்ப அங்க ஒரு பில்டிங், அப்புறம் புதுசா ஒரு சித்தா வரப்ப அங்க ஒரு பில்டிங். இந்த மாதிரி ஒரு 10 ஏக்கர் ஒரு இடம் நம்ம ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கிடைச்சாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மேக்சிமம் எஃப்எஸ்ஐ வாங்கி கட்டிட்டு இன்னைக்கு இருக்கிறதே லேண்ட் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ். அதை வந்து நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு தேவை என்னன்னா ஒரு நீட் லாங் டேர்ம் மாஸ்டர் பிளான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஹெல்த் ஃபெசிலிட்டி
ஸ்டார்டிங் ஃப்ரம் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதை உருவாக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் தனித்தனியா இருக்கும். ஆர்த்தோ இங்கே இருக்கும். எக்ஸ்ரே ஒன்று பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஹாஸ் டு வாக் ஃபார் நியர்லி ஒரு 6 கிலோமீட்டர் நடந்தா எக்ஸ்ரே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்டகிரேட்டடா ஒரு பிளான் பண்ணி ஒரு மாஸ்டர் மிஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நாம இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் முதலமைச்சருடைய நோக்கமா இருக்கு. இப்போ அரசு மருத்துவமனைக்கு ஏன் மக்கள் தயங்குறாங்கன்னா அடிப்படை 2-3 விஷயங்கள் தான் இருக்கு. அரசு மருத்துவமனைக்கு போனா கூட்டமா இருக்கும், ரொம்ப நீண்ட நேரம் நம்ம கியூல வெயிட் பண்ணணும், அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்லாம் நீட்டா இருக்காது, அந்த குடிநீர் வசதிகள் இருக்காது, அப்புறம் வெயிட் பண்றதுனால வெயிட்டிங் ஏரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அது உண்மைதான் கூட, அது மறுக்கலாம் முடியாது. ஸோ இதை மேம்படுத்தணும். ஒரு எப்படி நம்ம ஒரு மக்கள் ஒரு ஷாப்பிங் போனோம்னா ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி ஒரு மருத்துவ பயனாளிகளுடைய ஒரு மருத்துவமனை அனுபவங்களை நம்ம மேம்படுத்துறோம். அதற்கான திட்டங்களை நம்ம இந்த இதுல நம்ம உருவாக்க போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம ரூரல் ஹெல்த், நம்ம கிராமப்புறத்துல இருக்கிற மருத்துவ வசதிகளை மேம்படுத்துறதுக்கு இன்றளவு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பா தொடரணும். அதையும் கருத்தில் கொண்டு இது கூடவே நம்ம நகர்ப்புறத்துல இருக்கிற மருத்துவ வசதியை நம்ம மேம்படுத்தணும். இப்போ டெல்லியில பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கவர்மெண்ட் மொஹல்லா கிளினிக்ஸ் ஏற்படுத்திருக்காங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஸ்கீமா இருக்கு. அது மாதிரி நம்ம நகர்ப்புறங்கள்ல இருக்கிற அர்பன் ஹெல்த் சென்டர்ஸ், அங்க இருக்கிற கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி அங்கவும் நம்ம போதிய மனித வளத்தை மேம்படுத்தி அங்க இருக்கிற போதிய டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி, கூடுதல் செவிலியர்கள் அப்பாயிண்ட் பண்ணி, அங்க இருக்கிற லேப் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணி நகர்ப்புறங்கள்லயும் அதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணதான் நம்மளோட திட்டமா இருக்கு. இப்படி பல திட்டங்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். சொன்ன மாதிரி கேன்சர் கேர், சீஃப் மினிஸ்டர்ஸ் கேன்சர் மிஷன் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ரீஜனல், ஒரு சென்ட்ரல், ஸ்டேட் வைஸ் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு 5 ரீஜனல் சென்டர்ஸ் ஆஃப் கேன்சர் நம்ம உருவாக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய மக்களுக்கும் அந்த ஒரு கேன்சர் நோய் வந்துட்டா கேன்சர் மாதிரி ஒரு டயக்னோசிஸ் which breaks the family both financially, psychologically and medically மாதிரி அந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் இருக்கவே இருக்காது. இட்ஸ் a deadly diagnosis. அந்த மாதிரி ஒரு எளிய மக்களுக்கும் அந்த கேன்சருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம அனைவருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத முதலமைச்சரோட திட்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா டெலிமெடிசன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம முதல் முறையாக டெலிமெடிசன் ஒன்றும் பரவலாக்க போறோம். இப்போ ஒரு கிராமப்புறத்துலயும் சரி, ஒரு தாலுக்கா, ஒரு டிஸ்டன்டான இருக்கிற இடத்துலயும் நம்ம ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டல்ல இங்க இருக்கிற ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல டெலிமெடிசனை கொண்டு வந்து அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மெடிசன்ஸ், ஒரு மெடிக்கல் கேரை நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் முதலமைச்சர் அவங்களோட திட்டமா இருக்கு. அப்புறம் முக்கியமா கேர் கோஆர்டினேஷன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒரு பேஷண்ட் நம்ம பார்க்கணும். அவங்க பார்த்து நீங்க உயர் சிகிச்சைக்காக நம்ம ரெஃபர் பண்றோம், ஃபர்ஸ்ட் ரெஃபரல் சென்டருக்கு ரெஃபர் பண்றோம், அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அங்க இருந்து ஒரு டெர்ஷியர் கேருக்கு ரெஃபர் பண்றோம். அப்படி பண்றப்ப அங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த கேர் கோஆர்டினேஷன், அந்த கேர் கண்டினியூம் மிஸ் ஆகும். அவங்க ப்ராப்பரா போறாங்களா, நம்ம ரெஃபர் பண்ண இடத்துல ஒரு டெர்ஷியர் கேருக்கு போயிட்டு திரும்பவும் அவங்க இடத்துக்கு அந்த கிராமத்துக்கு வரப்ப அது ப்ராப்பர் ஃபாலோ அப். ஸோ இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரெஃபரெல்லாம் நம்ம மேம்படுத்திட்டு, அப்புறம் இதுல நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பயன்படுத்தி, இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னொரு முக்கிய பங்கு பாத்தீங்கன்னா, ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் ஒரு பொது மருத்துவமனைக்கும் இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் தான். இப்ப யாரும் இப்ப நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போறோம். ஒரு குறித்த நாள்ல ஒரு குறித்த நேரத்துல வந்துட்டு அவங்க யாரும் வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஃபெசிலிட்டியும் எல்லா மருத்துவமனையும் நம்ம கொண்டு வர போறோம். முதல் முறையாக நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவில் நம்ம கொண்டு வந்தோம் இந்த அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஃபெசிலிட்டி. அது ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றது. அது வந்து நாங்க சேஞ்சஸும் நாங்க ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ படிப்படியாக அனைத்து மருத்துவமனைக்கும் நாங்கள் கொண்டு வர போறோம். ஸோ இந்த வகையில நம்ம பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச். இந்த பட்ஜெட் வெறும் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி இல்லை, ஒரு 23,357 கோடி ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். வரவு செலவு கணக்கை தாண்டி மக்களுடைய உணர்வு சார்ந்தது, மக்களுடைய அடிப்படை தேவையை சார்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுதான் இந்த ஒவ்வொரு திட்டமும் நாம பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது ஆரம்பம் தான். ஏன்னா இது முதல் 5 வருடத்துல இது முதல் பட்ஜெட், இது ஆரம்பம் தான். கண்டிப்பாக 5 வருட இறுதியில தமிழ்நாட்டின் பொது சுகாதார கட்டமைப்பை நம்ம அனைவரும் மெச்சத்தக்க அளவுல, யார் வேண்டாலும் ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அரசு பொது மருத்துவமனையும் அவங்களுக்கு ஒரு சாய்ஸா இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு முதலமைச்சருடைய திட்டமா இருக்கு. அதை நோக்கிதான் நம்மளுடைய பயணமும் இருக்கு. இந்த
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு அனைவருக்கும் மருத்துவ சேவை அப்படிங்கிறதுல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட பங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். they are strategic partners. டெஃபினட்டா யூ இன்ஸ்பயர் அஸ். கண்டிப்பாக உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் கேர் அதை நாங்கள் நோக்கி நாங்கள் அந்த கேப்பை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் முயற்சி பண்ணுவோம். ஸோ at this juncture I thank the doctors, founders who have invited me and given me this opportunity to be present here. And I wish this hospital advanced success. We continue to provide excellent medical service with ethics, which is what அந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் டாக்டர்ஸ்க்கும் இருக்கிற ட்ரஸ்ட், ஒரு சேக்ரெட் ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட் தான் இந்த நம்ம என்டையர் மெடிக்கல் ஃபீல்டோட எடிஃபிஷன் நான் பார்க்குறேன். இட்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் என்டையர் மெடிக்கல் ஃபீல்ட். அந்த ஒரு எத்திக்ஸோட நம்ம இன்னும் பல மடங்கு இன்னும் உயர்ந்து இன்னும் பல இடங்கள்ல நீங்க உங்களுடைய மருத்துவ சேவையை விரிவாகப்படுத்தணும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் வழிகாட்டுதலுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நன்றி உரை நிகழ்த்த சிறப்பாக மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொறுப்பறிந்தலால் மிக சிறப்பான சேவைகளை வழங்கக்கூடிய